விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புதுகுலகமை தேட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எப்பொழுதும் நன்றி செலுத்துங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை நினைவு கூறக்கூடிய அருமையான நாள் இது. ஆண்டவர் மிக அழகாக சொன்ன ஒரு வார்த்தை, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். அந்த எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்ற இந்த வார்த்தை நிச்சயமாக நம்மில் பலருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இறைவன் என்னை எப்படி பராமரிக்கிறார் என்ற கேள்வி நமக்கு பல விதங்களிலே ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். அது நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழல்களை சந்தித்து பார்க்கும்போது இந்த கேள்விகள் நமக்கு நிரம்ப ஏற்படலாம். ஆனால் இதையெல்லாம் கடந்து மகிழ்ச்சியாய் இருப்பதென்பது மனிதனுக்கு மட்டுமே உரித்தான ஒரு காரியம் என்பதை இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகிறது. எனவே திருவருகை காலத்தின் 3வது ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடிய நமக்கு இன்று அன்னையாம் திருச்சபையானது மகிழ்ச்சியின் ஞாயிறாக நமக்கு அறிவுறுத்த ஜெபிக்கிறது. எனவே இந்த அருமையான பலியிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடுவோம். கிறிஸ்துவின் பிறப்புக்காக தயாரிக்கக்கூடிய இந்த காலத்திலே இந்த திருவருகை காலத்தின் 3ஆம் திரியை மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றியிருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் யாரெல்லாம் மகிழ்ச்சியை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிப்போம். நமது குடும்பங்களில் ஏன் நாம இருக்கலாம், நமது பங்கு சமூகத்தில் இருக்கலாம், நமது ஊர்களில் இருக்கலாம். எனவே இவர்களுக்காக ஜெபித்து இந்த பலியை ஒப்பு கொடுத்து எல்லோரும் மகிழ்ச்சியாய் இருக்க இந்த பலியிலே மன்றாடுவோம். அதற்கான வரங்களை கொடுக்க இறைவனிடத்தில் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூர்தர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. பேரன்பு தந்தையே இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உம்மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும்
இதனை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வசனங்கள் 1-2 மற்றும் 10-11. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையையும் புகழ்ச்சியையும் துளிர்த்தெழச் செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில்: என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். 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 ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடியானின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இன்று முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது கடவுள் உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் காப்பாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5
இறைத்திரு வார்த்தைகள் 16 முதல் 24 வரை. சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம், அனைத்தையும் சீதூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 19 முதல் 28 முடிய உள்ளவை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவரில் என்றும் அகமகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், அகமகிழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகள் இவ்வாறாக கூறுகிறது. அதே போன்று எசாயா இறைவாக்கினர் 35வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலே, உள்ளத்தில் உறுதியற்றோரே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீருங்கள், இதோ நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பார் என கூறுங்கள். இந்த 2 வார்த்தைகளும் மிக அருமையாக ஆண்டவரில் என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் அகமகிழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். பாருங்க எவ்வளவு அழகாக இன்று திருச்சபை, அன்னையாம் திருச்சபையானது மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடுகிறது. எனவே இந்த காணொளி வாயிலாக இத்திருப்பலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய என் அருமையான அன்பு ஆண்டவர் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே, அன்னை மரியாவின் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் பெருவிழா வாழ்த்துக்களை சிறப்பாக பகிர்ந்து கொண்டு, இன்றைய நாளிலே நாம் ஏன் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வருகையின் ஆயத்தம் இதில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாட நம்மை அழைக்கிறது. ஏறக்குறைய திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறிலே எதிர்பார்ப்பையொட்டி நமக்கு ஏதோ வருத்தங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் நாங்கள் காத்திருக்கிறோம், விரக்தியோடு இருக்கிறோம். ஆனால் அந்த விரக்தியின் மத்தியிலும் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம், ஏதோ ஒன்று நல்லது நடக்கும் என்ற எதிர்நோக்கின் காலமாக முதல் வாரத்தை நாம் கொண்டாடினோம். அந்த எதிர்நோக்கிலிருந்து அடுத்த கட்டமாக அது நம்பிக்கையின் அடையாளமாக 2வது திரியை ஏற்றி நாம் நம்பிக்கையோடு தான் எதிர்நோக்கத்தில் காத்திருக்கிறோம். எனவே நிச்சயமாக எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிக்க நன்மையோடு இந்த துன்பத்திலிருந்து, சோதனையிலிருந்து, துன்பங்களிலிருந்து, நோய்களிலிருந்து, வருத்தங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுவிக்க ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை, எங்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி 2வது வாரத்தை நாம் நிறைவு செய்தோம். அப்படி இருக்கும்போது இந்த எதிர்பார்ப்பிலிருந்து கடந்து வந்த நம்பிக்கை அது முடிகிறது என்றால் அது மகிழ்ச்சியில் தான் முடிவு பெற வேண்டும். எனவே இந்த மகிழ்ச்சியை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்றால், இன்றைய இந்த ஞாயிறுவின் 3 வாசகங்களும் நமக்கு அருமையான மகிழ்ச்சியை சுட்டி காட்டுகிறது. ஆண்டவருடைய பிறப்பிற்கு முன்பாக, ஆண்டவருடைய பிறப்பிற்கு பின்பாக, ஆண்டவரின் பிறப்பின் போது என்று இந்த 3 காரியங்களை உள்ளடக்கிய ஒரு அருமையான ஒரு மைய செய்தியை மகிழ்ச்சியோடு கொடுத்து செல்லுகிறது இன்றைய வழிபாட்டின் வாசகங்கள். எனவே சிறப்பாக மகிழ்ச்சி எப்படி கிடைக்கிறது? இன்றைய முதல் வாசகம் தெள்ள தெளிவான ஒரு செய்தியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எசாயா இறைவாக்கினர் தன்னை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர்கிறார். எனவே ஆண்டவருடைய ஆவி என்மேல் இருந்து என்னை இயக்குகிறது. அது எதற்காக என்பதற்காக, ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க, உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்த, சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்ற, கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்க, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க. இவை அனைத்தையும் அந்த விடுதலை இல்லாது சிறையில் இருந்ததை போன்ற அந்நியராக, அதுவும் அடுத்தவருடைய அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு ஒரு வாழ்வை கொடுப்பதற்கு கடவுளால் அனுப்பப்பட்ட தூதனாக நான் இருக்கிறேன். எனவே இறைவன் என்னை தயார்படுத்தி இருக்கிறார். உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தற்போது பணி செய்யக்கூடிய வலங்கைமான் பங்கு சமூகத்திலே நாங்கள் கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை, அதாவது அந்த பஜனை, கிறிஸ்து பிறப்பு கேரல்ஸ், அதை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் ஏறக்குறைய என்னுடைய குரல் கூட தற்போது தழுதழுத்திருப்பது அதனால் தான். அவர்களோடு இணைந்து அந்த கிராமத்து மக்கள், அன்றாட வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள், பல காரியங்களில் அடைபட்டு இருக்கக்கூடியவர்கள், பல தீமைகளில் அடைபட்டு இருக்கக்கூடியவர்கள் இன்று நன்மையை நோக்கி நகருகிறார்கள். எப்படி என்றால், இறைவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்படும் போது, இறைவனுடைய உடனிருப்பு அவர்களுக்கு இருக்கும் போது, பல மக்கள் சொல்வதை நானே கேட்டிருக்கிறேன், நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம், இன்று எங்களுக்கு மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எனவே சாட்சியோடு வருகிறோம் என்று சொல்லி அந்த சாட்சியாக மகிழ்ச்சியோடு தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய விடுதலை வாழ்வை அடுத்தவரோடு பகிர வேண்டும். இதுவரை நாங்கள் துன்பங்கள் இருந்தபோது கட்டுண்டிருந்தோம், எங்களுக்கு கஷ்டங்கள் இப்போதும் இருக்கிறது, ஆனால் அந்த கஷ்டங்களை தகர்க்க வல்லவர் எங்கள் ஆண்டவர் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது என்ற எண்ணத்தினால் இன்று அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். எனவே அதுதான் அன்புக்குரியவர்களை இன்றைய முதல் வாசகத்திலே மிக தெளிவாக இறைவாக்கினர் சுட்டி காட்டுகிறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய உருவகம் மிக அருமையானது. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஏன் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார்? இப்போது நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரில் மகிழுங்கள், ஆண்டவரில் என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் அகமகிழுங்கள் என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் சொல்வதை போன்று
இங்கு இறைவாக்கினர் சொல்லுகிறார், ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஏன் அவர் அடைகிறார் என்றால், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும், மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். இங்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாது மிக அழகாக விடுதலை என்பதை கடவுள் ஆணுக்கும் பெண்ணுக்குமாக இங்கு வேற்றுமைகள் இல்லாத ஒரு விடுதலையை சமூகத்தில் ஆண்டவர் தருகிறார். எனவே அதற்காக நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். அந்த காரியங்கள் என்னை இறைவன் முழுவதுமாக அபிஷேகம் செய்கிறார். அப்படி என்றால் தீமை என்னிடத்திலிருந்து களையப்படுகிறது, தீமை என்னும் எண்ணங்கள், தீமை என்னும் சித்தாந்தங்கள் என்னிடத்திலிருந்து விடுதலை அடைகிறது. எனவே நான் இன்று பரிபூரணமாக விடுதலை அடைந்திருக்கிறேன் என்பதை சொல்லி அதன் தொடர்ச்சியாக ஒரு சிறிய உருவகம், நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போதும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். எவ்வளவு அழகா எசாயா இறைவாக்கினர் சொல்றா பாருங்க. நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போல, தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போல. இந்த நிலமும் தோட்டமும் யாருக்காக அந்த காரியங்களை செய்கிறது? அடுத்த உயிர்கள் பயன்பெற வேண்டும். எனவே நான் நிலமானது பயன் தருகிறது என்றால், தோட்டத்திலே செடிகள் பூத்து குலுங்குகிறது என்றால், அவை அடுத்து பூத்து குலுங்கி அவை காய்களாகி கனிகளாகி மக்களுக்கு பயன்படக்கூடிய செடிகளாக. ஒரு கீரை விதையை விதைக்கிறோம், அந்த விதை தளிர்த்து முளைத்து பெரிதாகி மனிதனுக்கு பயன்படுவது போல ஆண்டவர் அடுத்தவருடைய பார்வையில் என்னை நேர்மையும் புகழ்ச்சியுமாக துளிர்க்க செய்வது எதற்காக? வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. என்னை நம்பி இருப்பவர்கள் வாழ்வு பெற வேண்டும். கடவுளை நம்பி இருப்பவர்களுக்காக நான் பணி செய்ய வந்திருக்கிறேன். எனவே எனது பணி அவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்காக இருக்க வேண்டும். எனவே ஒருபோதும் இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நான் அவருக்காக பணி செய்ய வந்திருக்கிறேன். பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், ஊழியக்காரர்கள் என்று சொன்னவுடன் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்று ஒன்றுமில்லாத போது ஊழியக்காரனாக நிற்பான். எல்லாம் கிடைத்த பிறகு அவன் தான் எஜமானனாக மாறிப்போவான். அதுவல்ல எசாயா இறைவாக்கினருடைய வார்த்தை. எசாயா இறைவாக்கினருடைய வார்த்தை, நீ தொடக்கத்தில் எப்படி ஊழியக்காரனாக இருக்கிறாயோ அதே ஊழியத்தை நீ எப்போதும் அடுத்தவருக்கு கொடுக்கும் போதுதான் உனக்கு மகிழ்ச்சி. இதுதான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே மிக அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் மிக அற்புதமாக, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். இங்கு அருமையான வார்த்தை சுட்டி காட்டப்படுகிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். இது வேண்டுமென்றால் நடக்கலாம். ஏன்னா இந்த தொடக்கத்தில் இருந்த இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் என்ற இந்த வார்த்தையானது எவ்வாறாக ஒப்பிடப்படலாம் என்றால், முதல் வாரத்தில் நாம் ஒரு எதிர்நோக்கில் இருந்தோம் அல்லவா, காத்திருப்பில் இருந்தோம் அல்லவா, எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவில்லையே. இந்த வருடம் 2023 முழுவதுமாக ஒரு சில பேர் நினைச்சிருக்கலாம், 2022 நீங்க வேண்டியிருப்பீங்க, 2023 நான் வீடு கட்டி குடி போயிடணும், 2023 என் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு திருமணம் நடக்கணும், 2023 எனக்கு ப்ரொமோஷன் வரணும், 2023 என் கணவனோ மனைவியோ வெளிநாடுக்கு சென்று வேலை செய்ய வேண்டும், 2023 நான் ஆயராகணுமோ அல்லது தலைமை அருட்பணியாளராகணுமோ. இப்படி யார் வேணாலும் என்ன வேணாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எது வேண்டும் என்றாலும் சிந்தித்திருக்கலாம். ஆனால் அது 2023 டிசம்பர் மாதம் கடைசி வரை நடக்கலன்னா நமக்கு என்ன தோணும்? இந்த வருஷமும் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டதே என்ற ஒரு விதமான வறட்சி ஏற்படலாம். இதைத்தான் கார்மெல் சபையினுடைய அருமையான புனிதர் தூய சிலுவை யோவான் கடந்த 14ஆம் தேதி திருவிழா கொண்டாடினோம். அந்த சிலுவை யோவான் மிக அருமையாக சொல்லுவார், இந்த வறண்ட நிலை என்பது நம் உள்ளத்திலே தீயோனால் ஏற்படுத்தப்படக்கூடிய காரியம். இந்த வறண்ட நிலையிலிருந்து தப்பி பிழைப்பவன், அந்த டார்க் நைட் ஆஃப் தி சென்சஸ், அதாவது மிக அருமையான ஒரு உருவகம் அவர் சுட்டி காட்டுகின்றார். ஐம்புலன்கள் இருக்கிறது. இந்த ஐம்புலன்களிலே ஐம்புலன்கள் பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், இப்படி ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களிலே சிறப்பாக முதல் பார்த்தல் என்ற அந்த உணர்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், பார்த்தல் என்ற அந்த உணர்வை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் எதனால் பார்க்கிறோம்? கண்களால் பார்க்கிறோம். கண்களால் மட்டுமே பார்த்து விட முடியுமா? நிச்சயமாக நாம் கண்களால் மட்டுமே பார்த்து விட முடியும் என்று சொல்ல முடியாது. மாறாக அந்த கண்களால் பார்ப்பதற்கு எது உதவ வேண்டும்?
நம்முடைய உணர்வு உள்ளில் இருக்கக்கூடிய மூளை நம்மை தூண்ட வேண்டும், அறிவு நம்மை தூண்ட வேண்டும். எனவே இன்டலெக்சுவல் அந்த உள்ளே இருக்கக்கூடிய மூளையும் கண்களும் இணைந்து பணி செய்தால்தான் என்ன செய்ய முடியும்? அங்கு பார்வை என்ற அந்த உணர்வு நமக்கு பெறப்படும். ஆனால் இங்கு கண்கள் நன்றாக இருக்கலாம், ஆனால் மூளை இறந்து போனால் எனக்கு கண் நன்றாக இருக்கிறது, எனவே என்னால் பார்க்க முடிகிறது என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் அந்த உணர்வற்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். எனவே அங்கு இருக்கக்கூடிய அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த அறிவில் இருக்கக்கூடிய அந்த செயல்திறன் தான் யார்? கடவுளாக இருக்கிறார். எனவே இந்த உணர்வு என்கிற இந்த பார்த்தலோ கேட்டலோ நுகர்தலோ தொடுதலோ அல்லது சுவைத்தலோ இந்த உணர்வுகள் எல்லாம் நம்மால் இயக்கப்படப்படுகிறது, அதாவது கடவுளால் இயக்கப்படப்படுகிறது நமக்கு. எனவே நான் இந்த உணர்வுகளை எல்லாம் நான் பெற வேண்டும் என்றால் எனக்கு அவருடைய துணை தேவை. எனவே இங்கு இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லப்படுவது நாம் என்ன செய்தாலும் ஆண்டவரிடத்தில் வேண்டுவதன் வாயிலாக பெற்றுக்கொள்ளுகிறோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பல நேரங்களில் என்னால் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை நல்லதுதான், ஆனால் என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற தலைகணத்தோடு நாம் நம்பிக்கையை ஒப்பீடு செய்ய முடியாது. எனவே என்னால் செய்ய முடியும், கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய துணையோடு என்னால் எதுவும் செய்ய. அதனால தானே மிக அருமையாக சொல்கிறார், என் படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்க எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. எனவே அந்த ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரனை சகோதரி, இதைத்தான் பவுலடியார் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த வார்த்தை தான் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். இது முடியாதல்லவா? நம்ம சாதாரண மக்கள் மத்தியில் நாம் சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கு எல்லா சூழ்நிலையும் நன்றி கூறுங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் பவுலடியார் அதை சாதித்து காட்டுகிறார். அவர் நன்மையிலும் அவர் பலமுறை சொல்லி இருக்கிறார், எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். எப்படிப்பட்ட வேலை பார்த்து செய்யவோ அல்லது அமர்ந்து உண்ணவோ எனக்கு எந்த சூழ்நிலையிலும் வாழ்வதற்கு நான் பழகி இருக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நன்மைகள் பல நடக்கும் போது உடனடியாக ஓடோடி சென்று நன்றியை சொல்லிவிடுகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான நண்பர் ஒருவர் அவருடைய ஒரு நல்ல பணிக்காக காத்திருந்தார். அந்த பணி கிடைத்து விட்டது. உடனடியாக அந்த பணி நிறைவேறிய உடனே தனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய தொகையை கொண்டு நேராக தன்னுடைய ஆலயத்திற்காக அதை ஒரு டொனேஷனாக கொடுத்து விட்டார். கொடுத்துவிட்ட அடுத்த நாளே அந்த காரியம் பறிபோனது. அவருடைய எண்ணம் எதுவாக இருந்தது என்று நீங்கள் சிந்தியுங்கள். நிச்சயமாக அவர் என்ன நினைச்சிருப்பாரு? நேற்று மகிழ்ச்சியோடு இருந்து தன்னுடைய பணி நிறைவேறியது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய தொகை, அவரால் அந்த தொகையை ஈடு செய்ய முடியாது, அந்த தொகையை கொண்டு ஆலயத்திற்கு உடனடியாக கொடுத்து விட்டார். ஆனால் அந்த பணியானது அடுத்த நாளே நின்று போகிறது. அவருக்கு அது இல்லை என்று ஆகிவிட்டது. ஆனால் கொடுத்த தொகையை நினைத்து அவர் வருத்தப்படவில்லை. அவர் சொன்னது, நான் ஆண்டவருக்காகத்தானே கொடுத்தேன், ஆண்டவருக்காகத்தானே செய்தேன். இந்த பெருந்தகைதான், இந்த பேருவமைதான். நிச்சயமாக கடவுள் உங்கள் சார்பாக இருப்பார். எப்போதும் நிச்சயமாக கடவுள் நமக்கு அதற்குண்டான அருளை வல்லமையை கண்டிப்பாக கொடுத்து செல்வார் என்பது மறுக்க முடியாத உண்மை. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, எனவே இந்த நாளிலே நாம் நினைக்க வேண்டியது இதுதான். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். நன்மைகள் நடக்கும் போதெல்லாம் நமக்கு நன்றி கூறுவது என்பது இயல்பான காரியம். ஆனால் தீமை நடக்கும் போது எப்படி நன்றி கூறுவது? தீமை என்னை ஆட்கொள்ளும் போது, நோயினால் வாடும் போது, குடியினால் என் குடும்பம் பாழாய் போகும்போது, கடன் சுமையினால் நான் அழுத்தப்படும் போது, இதற்கெல்லாம் நான் எவ்வாறு நன்றி சொல்ல முடியும் என்று நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த காரியமும் கடந்து போகும். அதுதான் நமக்கு சிறப்பான, இதுவும் கடந்து போகும் என்ற செயல்பாடு. எனவே ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நினைத்து பாருங்கள், நான் பிறந்ததிலிருந்து இன்றைய நாள் வரை வளர்ந்து நிற்கிறேன். நான் பிறந்ததிலிருந்து 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். இந்த நோயிலிருந்து கடவுள் என்னை விடுவிக்க வல்லவர். அந்த நம்பிக்கை தான் நன்றி கூற நம்மை செய்யும். நேற்றைய தினம் நான் கடனாளியாக இருந்தேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது இல்லையா, உன்னை கடன் பெறுபவனாக அல்ல கடன் கொடுப்பவனாக மாற்றுவேன். யாரு மேல நம்பிக்கை வைக்கணும்? என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ற வார்த்தையில நம்பிக்கை வைக்கணும். அப்ப என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். அப்ப எனக்கு இந்த காரியம் ஆண்டவரால் இது என்னிடத்திலிருந்து மாற்றப்படும். நான் இன்று இருப்பதும் நாளை உயர்வதும் வீழ்வதும் இறைவனுடைய சித்தத்தால். எனவே இறைவனே என்னை வழி நடத்துகிறார். அவர் ஒருபோதும் நான் இடறி விழ அனுமதிப்பதில்லை என்ற நம்பிக்கை நம்மை நடக்க செய்யலாம். அதற்குத்தான் பவுலடியார் மிக அழகாக, உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுதான்,
என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இறுதியாக இந்த இன்றைய நற்செய்தி பகுதி மிக அருமையான ஒரு நற்செய்தி பகுதி. அதற்கு இந்த 2 வாசகங்களும் பொருந்தி போகிற பகுதி. யோவான், திருமுழுக்கு யோவான் கடவுள் அனுப்பிய வல்லமை கொண்டவராக இருக்கிறார். ஆனால் அவர் சான்று பகருமாறு, தன்னை மெஸ்ஸியாவுக்காக சான்று பகருமாறு வந்திருக்கிறார். இதன் பின்புலம் இதுதான். மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கூட்டம் அவரிடத்தில் கேள்வி எழுப்புவதற்காக அனுப்புகிறார்கள். இங்க நல்லா பாருங்க, நீர் யார் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. முதலில் நீர் யார் என்று வரக்கூடிய முதல் கேள்விக்கு அவர் பதில் சொல்லல. நீர் யார் என்று கேட்டபோது நான் மெஸ்ஸியா அல்ல, நான் யார் அப்படி கிடையாது, நான் திருமுழுக்கு யோவான் அவர் சொல்லல. அவர்களுடைய கேள்வியின் உண்மைத்தன்மையை அவர் புரிஞ்சுக்கிறார். எவ்வளவு அழகான பதில் பாருங்க. நீர் யார் என்று கேட்கிறார்கள். நான் ஆல்பர்ட், அப்படி அல்ல. மாறாக நான் யார் இல்லை, நான் பிஷப் இல்லை, நான் ப்ரொவின்சியல் இல்லை, நான் சுப்பீரியர் இல்லை, ஏன் நான் பணியாளன் இல்லை, இப்படி அல்ல. அப்ப நான் உண்மையாகவே எவ்வளவு அழகாக நான் மெஸ்ஸியா அல்ல, நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்லை. அப்ப அவர் மிக அழகாக சொல்லுகிறார், நான் மெஸ்ஸியா அல்ல. அப்ப நீங்க யாருன்னு நினைச்சு வரீங்க, மெஸ்ஸியான்னு நினைச்சு வரீங்க, அது நான் இல்லை என்று சொல்லி. ஒருவேளை இதனுடைய பின்புலத்தை நீங்க பாருங்க. மெஸ்ஸியா என்று அவர்கள் அவரை மெஸ்ஸியா என்றுதான் நினைத்து வருகிறார்கள். ஒருவேளை திருமுழுக்கு யோவான் நான் தான் வரப்போகிற மெஸ்ஸியா என்று சொல்லி இருந்தார் என்றால் நிச்சயமாக அன்றைய கால சூழ்நிலைக்கு, அந்த வரலாற்று பின்னணிக்கு அவரை அழைத்து சென்ற அரசராக மாற்றி கூட மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடித்திருக்கலாம். அது உலகத்தினுடைய காலப்போக்கு மாறி இருக்கலாம். ஆனால் அது தற்காலிகமான மகிழ்ச்சியாக மட்டுமே திருமுழுக்கு யோவானுக்கு நிலைத்திருக்குமே ஒழிய மாறாக நிரந்தர மகிழ்ச்சியாக 2000 ஆண்டுகள் கடந்த பின்னும் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு திருமுழுக்கு யோவானாக இருந்திருக்க மாட்டார். வரலாற்றில் வந்து சென்ற சாதாரண அரசர்களைப் போல அவரும் கடந்து சென்றிருப்பார். ஆனால் அவர் செய்த மாபெரும் செயல்பாடு, நான் அவர் அல்ல என்று தன்னை எந்த மகிழ்ச்சியில் உயர்த்தி கொள்ளுகிறார், தாழ்ச்சி என்ற புண்ணியத்தின் வாயிலாக மகிழ்ச்சியில் உயர்த்தி கொள்ளுகிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நற்செய்தி பகுதி மிக அற்புதமாக சொல்லுது. என்னை தாழ்ச்சி என்ற புண்ணியத்தில் மகிழ்ச்சியில் உயர்த்தி கொள்ளுகிறார். நான் அவர் அல்ல, மாறாக அவருடைய மிதியடி வாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்ற அந்த வார்த்தையை இன்றைய நாளில் எடுத்துக்கொண்டோம் என்றால், பதவிக்காக, பட்டத்திற்காக, புகழுக்காக, ஒரு கட்சியினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயருக்காக, பதவிக்காக, ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்ற எண்ணத்திற்காக எனக்கு கீழிருப்பவர்கள் அனைவரையும் நான் வீழ்த்திவிட்டு தாழ்ச்சி என்பதை மறந்துவிட்டு இருமாப்பை மட்டுமே கையில் கொண்டு செயல்படக்கூடிய தலைவர்கள் இன்று ஏராளம் என்று எக்கச்சக்கம். ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக மிக அருமையாக மீண்டுமாக கேட்கிறார்கள், அப்படியானால் நீர் யார், நீர் எலியாவா, வரவேண்டிய இறைவாக்கினரா, யார் தாயா நீ, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. எவ்வளவு அழகான மீண்டும் மீண்டும் அந்த பதில்களை சொல்லி இறுதியாக ஆண்டவருக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், அப்ப அவருடைய பாத சுவடாதான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னையே வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு அற்புதமான, இதில் அவருக்கு மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது. இதுதான் என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லக்கூடிய காரியம். எனவே அன்புக்குரிய சகோதரனே, சகோதரி, எப்போதும் நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியத்திலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியோடு இருங்கள். அது ஒன்றே போதும். இறைவன் எப்போதும் உங்களை நன்முறையில் வழி நடத்துவார். நிறைவு கொள்ளுங்கள். எனக்கு கிடைத்திருப்பதை கொண்டு நான் வாழ்கிறேன் என்று நிறைவு கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு வளர்ச்சியை பெற நீங்கள் கடுமையாக உழையுங்கள். எனவேதான் திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்காக உழைத்தார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? திருமுழுக்கு யோவான் தனக்காக இல்லை, ஆண்டவருக்காக உழைக்கிறார். அதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று உணர்ந்து கொள்ளுகிறார். இறைவாக்கினர் எசாயாவாக இருக்கட்டும், நமது திருத்தூதர் பவுலடியாராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே தான் எதற்காக அனுப்பப்பட்டேனோ, தான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ, தான் எதற்காக இந்த உலகில் படைக்கப்பட்டேனோ அதற்காக வாழுகிறார்கள். அதற்கான வெற்றியின் பரிசை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். எனவே நாம் எதற்காக, நமது குடும்பத்திற்காக, நமது பிள்ளைக்காக, நமது கணவருக்காக, நமது மனைவிக்காக, எனது அலுவலக பணிக்காக, என்னுடைய அரசியல் பணிக்காக, எனது நாட்டின் பணிக்காக, என்னுடைய இந்த உலகத்தின் பணிக்காக, திருச்சபையின் பணிக்காக, என்னுடைய பணி என்பது இதற்காக என்பதை உணர்ந்து நீங்கள் உங்களையே நிறைவு செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் இந்த வார்த்தை, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் எண்ணுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். எனவே அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறை இறைவன் நமக்கு அவருடைய பிறப்பின் செயல்பாடாக, அதற்கு தான் கடவுள் பிறக்கிறார், தான் பிறந்ததன் பலனை இந்த மக்களுக்கு கொடுத்து செல்லுகிறார்.
எனவே அவர் எப்படி செய்தாரோ அதே போன்று நாமும் செய்து இந்த மண்ணுலகில் மகிழ்ச்சியோடு வாழ இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை மகிழ்ச்சி நிலைத்திருக்க மன்றாடுவோம். ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உம் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோம். அன்பார்ந்த சகோதரமே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இறைவனின் இந்த மாண்புக்குரிய திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூயமறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்படச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
நீதியும் மானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து மன்னக தூதர்களாகிய நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தரை கேட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய அதே தூய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். மது திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்கள் என நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இறைவா, உலகம் எங்கு பரவி இருக்கும் மது திருச்சபை, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். அன்புக்குரிய தகப்பனே, நர்மையான மகிழ்ச்சியின் ஞாயிறிலே எங்கள் எல்லா மக்களும் மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தருவீராக. குறிப்பாக வீடுகளை இழந்து கஷ்டங்களினால், துன்பங்களினால், பல நேரங்களில் போர்களினால், வெள்ள அபாயத்தினால், இப்படி சாதாரண இயற்கை பேரழிவுகள் மட்டுமல்லாது மனிதனுடைய பேராசை கொண்ட பேரழிவுகளாலும் தங்களது சுயத்தையும் தங்களது சொந்த பந்தங்களையும் தங்களது எல்லா விதமான உடைமைகளையும் இழந்து தவிக்கக்கூடிய பலருக்கு ஆண்டவரே, உம்முடைய பிறப்பு மகிழ்ச்சியாக அமையட்டும் தகப்பனே. நீரே அவர்களுக்கு உற்ற கரமாய் இதோ மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம் என்று இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை போன்று, ஒரு சாதாரண மக்களுக்கு அறிவிக்கப்பட்டதை போன்று உம்முடைய பிறப்பினால் உலகில் இருக்கக்கூடிய அத்துணை கிறிஸ்தவர்களும் இயலாதவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த நீர் அருள் கூர்ந்து காப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் நோக்கோடு துயில் கொண்ட சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமணியேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் அன்னையும் எங்களது தாயுமான மாட்சிமை கொண்ட கார்மல் அன்னை மரியா, அவருடைய கணவர் தூய வளனார் உமது திருத்தூதர்கள் மக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தையும் புனிதர்கள் அவிலா திரசம்மாள், குழந்தை திரசம்மாள், சிலுவை யோவான், மண்ணின் மறை சாட்சி, தேவ சகாயம் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் முழு விடுதலை பெற்று எந்த ஒரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்த பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை நீர் எதிர்கொள்ளாமல் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய ஒப்புயர்வற்ற நம்பிக்கையை மட்டுமே எதிர்நோக்கி எங்களுக்கு அமைதியை மற்றும் மேமளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகமெங்கும் மனிதருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வந்த அருமையான தெய்வம். உலகத்தின் பாவங்களை போக்கி மகிழ்ச்சியில் அனைவரையும் நிறைவு செய்ய வந்தவர். எனவே இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். தாயும் தந்தையுமான எங்கள் அன்புக்குரிய தகப்பனே, இடைவிடாது மன்றாடுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இந்த வார்த்தை நாங்கள் ஒன்றுமில்லாது இருந்தாலும் நிச்சயமாக இது எங்களுக்கு தேவையான வார்த்தையாக இருக்கட்டும் தகப்பனே. பல நேரங்களில் எல்லாம் வேண்டும் என்கிற சூழ்நிலையில் தான் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் இழந்து போய்விடுகிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று கொண்டிருந்தால் அந்த மகிழ்ச்சி எவ்வளவு தூரம் எங்களை உச்சத்துக்கு அழைத்துச் செல்கிறது என்பதை உம்மை போற்றி புகழ்ந்து அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் தகப்பனே. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாத
எங்களை ஆண்டவர் நீர் எவ்வளவு அருமையாய் உயர்த்தி இருக்கிறீர் தகப்பனே. இந்த மண்ணுலகில் பிறக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். இந்த மண்ணுலகை விட்டு செல்லும் போது ஒன்றுமே இல்லாமல் செல்லுகிறோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்களுக்குள் இருக்கக்கூடிய எவ்வளவு கஷ்டங்கள், இன்னல்கள், இடையூறுகள், வேதனைகள், நெருக்கடிகள், துன்பங்கள், துயரங்கள், எல்லா விதமான காரியங்களையும் மனிதனுடைய இயற்கை மீது கொண்டிருக்கக்கூடிய அளப்பரிய அந்த ஒரு பேராசை நிச்சயமாக பல நேரங்களில் எங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய காரியமாக மாறிவிடுகிறது தகப்பனே. எனவே நீர் எங்களை மாற்ற வேண்டும். இந்த மனமாற்றம்தான், நாங்கள் கொள்ளக்கூடிய மனமாற்றம்தான் சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்து தொடர்ந்து செபிக்கிறோம் ராஜா. எங்களை ஆசீர்வதிங்க. போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லையே. உம் சொந்தமாகவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீ என்னையும் நீர். உன் சொந்தமாகவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீ என்னையும் நீ. தேவ அன்பு என்ன உன்னதும் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். நன்றி இயேசுவே. போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். நீ செய்யக்கூடிய மேலான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தருமையான நாளிலே மகிழ்ச்சியின் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியில் இளைப்பாறச் செய்வீராக. பல நேரங்களில் இந்த கண்ணீரோடு இந்த காணொளிக்கு முன்பாக அமர்ந்திருந்த ஆண்டவரை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் உன் கண்ணீருக்கு மேலான ஒரு மகிழ்ச்சியை நான் தருவேன் என்று சுட்டி காட்டுவீராக. தகப்பனை நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், கடன் தொல்லையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், இன்னுமாக எதிர்பார்ப்புகளினால் தங்களையே சுட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்கள், எவ்வளவோ விதமான நேரங்களில் இருக்கக்கூடிய கண்ணீருக்கு நீர் காணிக்கையாக ஒரு அர்ப்பணத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு ஒரு நிறைவான மகிழ்ச்சியை பரிசாக கொடும் தகப்பனே. உம்முடைய வானதூதர்கள் எப்படி இடையர்களுக்கு தோன்றி மகிழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது என்று அழைத்து வந்து உம்மை காட்டிய போது எப்படி எங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று நினைத்தார்களோ அதே போன்றுதான் இன்று மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், நிறத்தின் பெயரால் இந்த உலகம் எங்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் களைந்தெடுக்க உண்மை இறைஞ்சு வேண்டுகிறோம். அந்த வேறுபாடுகளினால் காயப்படக்கூடியவர்கள் இந்த நாட்டின் பெயரை சொல்லி, ஊரின் பெயரை சொல்லி, சாதியின் பெயரை சொல்லி, படிப்பை ஏற்றத்தாழ்வு காட்டி, வறுமையை ஏற்றத்தாழ்வு காட்டி பலர் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் தகப்பனே. இதெல்லாம் மாறணுமையா ஆண்டவரே, இதுக்காகத்தான் நீங்க வந்தீங்க. எனவே உங்களுடைய இறையாட்சி இங்கு ஏற்பட அவர்களது உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க நல்லவர்களை வாழ சொல்லுங்க, நல்லவர்களுக்கு உள்ளத்தை கொடுங்க. இந்த தீமையான எண்ணங்கள் இருப்பவர்கள் எல்லாம் மனம் மாறட்டும் தகப்பனே. ஒருவனை அழித்துதான் மற்றவன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நீங்கட்டும் ராஜா. அந்த எண்ணத்தை நீக்கக்கூடியவராக. எனவே மதத்தினால் இன்று இந்தியா முழுவதும், இனத்தினால் இந்தியா முழுவதும், அதே மொழியினால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி மக்கள் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியோடு வாழ அதற்காக நீர் பிறந்திருக்கிறீர் என்பதை உணரக்கூடிய வல்லமையை கொடுங்க தகப்பனே. உம்முடைய சித்தம் வலுப்பெறட்டும், உம்முடைய நாமம் புகழப்பெறட்டும், உம்முடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். எனவே எங்களுக்குள் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் களையப்பட்டு மகிழ்ச்சியோடு இன்றைய நாளை கொண்டாட ஆண்டவர் அருள் தருவீராக. துதிகன மகிமை அனைத்தையும் செலுத்தி எங்கள் மீட்பெரும் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக இறைஞ்சி வேண்டுகிறோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அன்னை மரியாவின் அன்பிலும் ஆண்டவர் இயேசுவின் அருளிலும் ஆவியின் வழி நடத்துதலிலும் வாழ சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.